லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 12 முதல் திரையரங்குகளில். அமைச்சர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் பெருசா எந்த எதிரொலியும் இருக்காது தேர்தல்ல அப்படின்னு மணி சார் சொல்றாங்க. அப்படின்னு உண்மைதாங்க. ஏன் இவ்வளவு குற்றச்சாட்டு இருந்தாலும் எதிரொலிக்காது? இல்ல எப்படின்னு, அதாவது அதனுடைய நோக்கம் இருக்குல்ல சார். குற்றச்சாட்டு உண்மையான குற்றச்சாட்டா இருக்குது, நியாயமான குற்றச்சாட்டு. அமலாக்கத்துறை போய் வந்து அப்படியே படையை கிளப்பி போய் அப்படியே பிடிக்குது அப்படின்னா ரைட்டு. கடந்த 10 வருடங்களாக 2025 மார்ச் 18 நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்புறாங்க. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எத்தனை கேஸ் போட்டிருக்கு பாலிட்டிஷியன் மேலே, எதிர்கட்சிகள் மேலே அப்படின்னு கேள்வி எழுக்கும்போது மார்ச் 18 பங்கஜ் சௌத்ரி ஸ்டேட் மினிஸ்டர் ஃபார் ஃபைனான்ஸ் என்ன சொல்றாரு? 193 கேஸ் ஃபைல் ஆயிருக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் அகைன்ஸ்ட் த பொலிட்டீஷியன்ஸ் அண்ட் அஃபீஷியல்ஸ். 193 கேஸ்ல எவ்வளவு கன்விக்ஷன் ரேட்டு? 2. எவ்வளவு பர்சன்ட்? 1%. 1% அந்த கன்விக்ஷன் ரேட்டுக்கு அப்பீல் போயிருக்கலாம். கன்விக்ஷன் ரேட்டு 1%. 2 கேஸ் 193 கேஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் போட்டிருக்குது. அமலாக்கத்துறை இப்போ வரக்கூடிய இதில் வந்தால் முன்னாடி எல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல அந்த ஒரு கம்பெனியாக இருக்கட்டும், ஒரு வேறு ஏதாச்சும் இருக்கும் ரெய்டுன்னு சொன்னால் அன்னைக்கு அடுத்த நாள் நியூஸில் பரபரப்பாக இருக்கும். நியூஸ் பயங்கர பரபரப்பா இருக்கும், என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ட்டு. இப்ப வந்து ரெய்டு பழக்கமாயி போச்சு. பழக்கம் இல்ல, அவங்க வந்து ரெய்டு சர்வசாதாரணமா போறாங்க. சரி சார், 11 அமைச்சர்கள் மேல ஊழல் குற்றச்சாட்டு இல்ல, இத நீங்களும் சாதாரணமா பாக்குறீங்களா? சாதாரணமா 20 கோடி ரூபாய் அப்படிங்கறத இல்ல அவங்க சாதாரணமா சொல்லிட்டு ஊழல் குற்றச்சாட்டு பண்ணியிருக்க கூடிய என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் கொடுத்திருக்க கூடிய எவிடன்ஸ் என்ன தெரியுங்களா? வாட்ஸ்அப் எவிடன்ஸ், வாட்ஸ்அப் ஆடியோ எவிடன்ஸ். ஆமா, வாட்ஸ்அப் ஆடியோ எவிடன்ஸ். அதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்ல சார். வாட்ஸ்அப் ஆடியோ இப்பதான் ஏஐ. இப்ப நீங்க வாட்ஸ்அப்ல போய் பாருங்க, எது உண்மை எது பொய்னே கன்ஃபியூஷனா இருக்கு. உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நபரை போட்டு பேசுற மாதிரி பேச்சு வருது, உண்மையாலுமே அது ஏஐயா இல்ல ரியலானே சொல்லிட்டு வாட்ஸ்அப்பை எந்த ஒரு 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 எனி வாட்ஸ்அப் வீடியோஸ் நீங்க போட்டு ஃபேஸ்புக்லயோ இதுலயோ வர, அது என்னன்னா கிடைக்கப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் வாட்ஸ்அப் ஆடியோவை செக் பண்ணது அப்படின்னு வந்திருக்கு. நீங்க இல்ல என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எவிடன்ஸ் கொடுக்குறாங்க, அவங்க வந்து வாட்ஸ்அப் போட்டிருக்கிறாங்க, ஆடியோ போட்டிருக்கிறாங்க, ரெண்டாவது கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் இதையெல்லாம் வச்சு 1025 கோடி ஊழல் நடந்திருக்கும் என்று இது கொடுக்குறாங்க. நம்ம கவர்மெண்ட்டுக்கு அப்பீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது டிஜிபி அவருக்கு சொல்கிறாங்க இது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு தகவலாக வந்திருக்கு. நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் நீங்கள் பண்ணுங்க, நீங்கள் கேஸ் போடுங்க, நீங்கள் வந்து பிடிங்க. நீங்க பிடிச்ச கேஸ் போட்டதுல உங்க எவிடன்ஸ் கரெக்டா இருந்தா அட்லீஸ்ட் ஒரு 50% கன்விக்ஷன் ரேட் வந்திருக்கணுமா இல்லையா? சரி சார், இல்ல அதுதான் என்னுடைய கேள்வி. சார் என்ன சொல்றாங்கன்னா, எவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள் இப்படி வைத்தாலும் இது பெருசா மக்கள் மத்தியில எதிரொலிக்காது. அதாவது வந்து மக்கள் சாதாரண மக்கள், நம்ம மக்கள் வந்து ரொம்ப சிந்திக்கக்கூடிய மக்கள், சிந்திச்சு பார்ப்பார்கள். எந்த ஒரு கருத்து செஞ்சாலும் எந்த ஒரு காரியம் உள்நோக்கத்தோடு இருக்கிறதா, உள்நோக்கம் இல்லாமல் இருக்கிறதா, அதனுடைய உண்மைத்தன்மை ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள். அதைத்தான் சொல்ல வர்றேன் சார். கல்லு ஏவுறது அடிக்கிறோம், கல் அடிக்க கேட்கவா சார்? கடந்த காலகட்டங்களில் திரு ஸ்டாலின் சொல்றாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே திமுக ஆட்சி வந்த உடனே அதிமுகவுடைய அமைச்சர்கள் மேலே நாங்கள் கைது நடவடிக்கை எடுப்போம், அவங்க மேலே உள்ள ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம். இன்னைக்கு வரைக்கும் திமுக எடுக்காம இருக்காங்கல்ல, அதுக்கு என்ன காரணம்? இல்ல என்ன காரணம்? திமுக நியாயமா நடக்குதுன்னு அர்த்தம். அதாவது அவங்க குற்றம் செய்ய இல்ல இருங்க திமுக வந்து இல்ல அதாவது திமுக வந்து எடுக்கல அப்படின்னு காரணம் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுவாங்க. எவிடன்ஸுக்கு பின் நியாயமான காரணங்கள் இருந்துச்சுன்னா, பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதற்கான நம்ம ஆக்ஷன்ஸ் எடுப்போம் அப்படிங்கிறது அது. அப்ப அவங்க ஒரு ஆட்சிக்கு வந்தோன்னா ஒரு கருத்து சொன்னோன்னா இப்ப திமுக வந்து எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ண சொல்லுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிமுக அமைச்சர் திமுக தெரியாம சொல்லிட்டேன். இல்ல அதாவது சார், அதாவது வந்து நாங்க ஆட்சிக்கு வரும்போது சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் அப்படின்னு ஒரு ஆட்சிக்கு சொல்லி ஒரு அரசு வருதுன்னா, சட்டம் ஒழுங்கு காப்பாற்றுவோம் அப்படின்னா காப்பாற்றுவதற்கான காரியங்கள் சரியாயிடுச்சா? இப்ப சரியாயிடுச்சா? எதுங்க இப்ப சரியாயிடுச்சா? சட்டம் ஒழுங்கு எப்படிங்க சரியாகும்? சட்டம் ஒழுங்கு வந்து ஒரு டைனமிக் ப்ராசஸ். மக்கள் வந்து குற்றங்களும் இதுங்களும் கண்டினியூஸா செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. அப்ப ஊழல் சரியாயிடுச்சா? ஊழல்லாம்
ஊழல்லாம் சரியாயிடுச்சா? ஊழல் எப்படி சரியாகும்? மனிதனா இருந்தாவே ஊழல் பண்றானே. மனிதனா வந்து சிறு சிறு ஊழல்கள் இருந்து பெரிய ஊழல் வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குது. நாம என்ன சொல்ல வர்றோம்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் ஊழல் செய்ய மாட்டேன்னு ஆட்சிக்கு வந்துட்டு ஊழல் எப்படி சரி பண்ண முடியும்? இல்லைங்க, ஊழல் ப்ரூவ் பண்ணுங்க. நீங்க எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணுங்க. நாங்க என்ன சொல்ல வர்றோம்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் மட்டும் இவ்வளவு கேஸ போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, அதுல என்ன உள்நோக்கம் இருக்கு? அதான் முக்கியம். செந்தில் பாலாஜி இவ்வளவு நாட்கள் உள்ள இருந்தது அமலாக்கத்துறை செய்த சதியா? சதியில் இல்ல. செந்தில் பாலாஜி உள்ள இருந்தது அமலாக்கத்துறை சதி இல்ல. அமலாக்கத்துறை எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணுது. எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணது ப்ராப்பரான எவிடன்ஸ் கொடுக்கணும். அது வந்து கேஸ் நடக்கும். யாரு ஊழல் செஞ்சாங்களோ தண்டிச்சாலும் தண்டனை அனுபவிக்கட்டும். அதுல ஒன்றும் தப்பு இல்லையே சார். செந்தில் பாலாஜி, ஐ பெரியசாமி, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன் இவ்வளவு பட்டியல் வருது சார். இது எதுவுமே இல்லை அப்படின்னு நான் என்ன சொல்ல வரேன்? இதெல்லாம் ஈடியோட குற்றச்சாட்டு தான். இல்ல, நான் என்ன சொல்ல வரேன்? ஊழல் செஞ்சிருந்தாங்கன்னா எவிடன்ஸை கலெக்ட் பண்ணுங்க, சப்மிட் பண்ணுங்க, நீதிமன்றத்துக்கு போவோம், வழக்காடுவோம். நான் ஒண்ணு கேட்கவா சார்? சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தவறு செய்தார்னு முதல்ல கடந்த ஆட்சியில சொன்னது யாரு? உங்களுக்கு ஞாபகம் இருந்தா சொல்லுங்க. செந்தில் பாலாஜி யார் சொன்னாங்க? நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. செந்தில் பாலாஜி அவர் வாயால சொல்ல சொன்னீங்கன்னா தப்பு. நீங்க சொன்னா சரியா? கரூர்ல போய் எதிர்க்கட்சி தலைவர் சொன்னாரு, உண்டா இல்லையா அப்படி கேட்டா தெரியும் பாரு. சொல்லுங்க சார். அது இருங்க. அது பிரச்சாரத்துல ஊழல் சேவல முன்னாடியே வந்து அதிமுக இருந்தாரு. யார்? செந்தில் பாலாஜி அதிமுக இருந்து ஊழல் செஞ்சோன்னா அதுல வந்து எனக்கு இப்ப கரெக்டா யார் சொன்னாருன்னு எனக்கு கடந்த ஆட்சியில யார் சொன்னாங்கன்னு இல்லைன்னு மணி சட்டை அதாங்க எதிர்க்கட்சி தலைவர் கரூரில் போய் வேகமாக உலகத்திலேயே இது மாதிரி ஒருத்தர் கிடையாது, அவ்வளவு பெரிய ஊழல் என்று செந்தில் பாலாஜி சொன்னார் என்ற செய்தியை நீங்க சொன்னாரா இல்லையான்னு கேட்டா ஒரு ஆமா. இருங்க சார், செந்தில் பாலாஜி ஊழல் செஞ்சா கண்டிப்பா கோர்ட்டுக்கு போங்க, வழக்கு செய்யுங்க, தண்டனை வாங்க, அது செய்யுங்க. அதை பத்தி தப்பு கிடையாது. அப்ப இப்ப திமுக ஆட்சி வந்துருச்சு. அந்த பட்டியெல்லாம் எடுத்து யார் செஞ்சிருக்கணும்? 4.5 வருஷம் ஆயிடுச்சு இல்ல? டிவிஎஸ்சி போடலையேன்னு கேக்குறீங்க. இல்லைங்க, இருங்க. அதாவது வந்து இப்ப அரசு செய்திருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நியாயமான முறையில் தான் செஞ்சிருக்குது. அதாவது வந்து எந்தவித காரியங்கள் இருந்தாலும் அது சம்பந்தமான தகவல்களை திரட்டி அதற்கான காரியங்களை செய்யும். நீங்க வந்து திமுக அரசு குற்றம் சொல்ற மாதிரி செய்யக்கூடாது, புரிஞ்சிச்சுங்களா? இப்ப இருக்கக்கூடிய பேச்சுன்னா இடி கேஸ் போட்டிருக்கு. உண்மையான நோக்கம் என்ன? நான் ஒண்ணு சொல்றேன். 193 கேஸ் போட்டிருக்கு. கன்விக்ஷன் ரேட் 1%. இடி வந்து பிஜேபி ஒருத்தனுடைய அதனுடைய கைப்பாவையா செஞ்சுட்டு சொல்லிட்டு இருக்கிறேன். நான் மட்டுமல்ல, நீதிமன்றத்துல செந்தில் பாலாஜி தரப்பு சொன்னது என்ன சார்? சார், நீதிமன்றத்தில் வந்து செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் சம்பந்தப்பட்ட கேஸுகளை வழக்குறதுச்சுன்னா தண்டனை வரட்டும், அதை பத்தி இல்லைங்க. அது நியாயமானது, வந்து அது நடக்கட்டும். அது தப்பு இருந்தா தண்டனை அனுபவிக்கட்டும். முக்கியமான விஷயம் சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தரப்பு என்ன சொன்னாங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்ல வரேன்னா, செந்தில் பாலாஜி தரப்பு கேஸ் பொறுத்த வரைக்கும் சில கேசுகள் வந்து அது நியாயமான பிரச்சனைகள் இருந்தா தண்டனை கொடுங்க, தப்பு இல்லையா? முக்கியமான விஷயம் செந்தில் பாலாஜி தரப்பு சொல்லுங்க சார். அது முக்கியமான விஷயம் சார். அதுதான் இன்றைய இந்த அரசு எப்படி ஊழலுக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிறதுக்கான பட்டியலே அதான். இல்ல செந்தில் பாலாஜி கேஸ் ஒரு கேஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த அரசை ஒட்டுமொத்தமாவே நீங்க குறை சொல்றதோ ஊழலுக்கு வந்து சாதகமா போதோன்னு நம்ம சொல்ல முடியாது. பொன்முடி கேஸ், அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ் ரெண்டுமே. அனிதா ராதாகிருஷ்ணன் கேஸ்ல வந்து என்ன கன்விக்ஷன் வந்துருச்சப்பா? குற்றச்சாட்டு சார். இல்ல சார், அதுதான் சொல்ல வர. என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் எல்லாத்தையும் பண்றாங்க சார். அதுல உள்நோக்கம் இருக்குன்னு சொல்றோம்ல. நீங்க குற்றச்சாட்டு பண்றீங்க, நீங்க நிரூபிங்க. நான் ஒன்னு சொல்லட்டுமா சார்? செந்தில் பாலாஜி மேலையுமே குற்றச்சாட்டு தான். ஆனா அவர் நீதிமன்றத்தில் என்ன சொன்னாரு? பணம் நாங்க திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னாரு. எப்போ? நீதிமன்றத்துக்கு வந்த பிறகு நாங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்டோம் சொல்றாரு. அப்ப அந்த குற்றச்சாட்டு பொய்யானதா? இல்ல அதாவது வந்து செந்தில் பாலாஜி மேல கீழ வந்து அதாவது புனையப்பட்ட கேசுகள் எல்லாம் கொஞ்சம் அடிஷனலா நிறைய இருக்குது. புரிஞ்சிருச்சுங்களா? யாரு புனைந்தது? இல்ல யாரு புனைஞ்சதுன்னா ஈவன் அந்த காலத்துல அந்த முன்னாடி இருக்கக்கூடிய அவருக்கான எதிரிகள், அரசியல் எதிரிகள் எல்லாமே சேர்ந்து அவரை வந்து உள்ள சிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய காரியங்கள் நடந்திருக்கு செந்தில் பாலாஜில. முதலமைச்சர் ஸ்டாலின் அன்று எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும்போது புனைந்த வழக்கு இல்ல. அதுதான் நம்ம சொல்ல வரோம். அதாவது செந்தில் பாலாஜி கேஸ ஒரு கேஸ வச்சுக்கிட்டு மத்த ஒட்டுமொத்த நீங்க மாதிரி ஒரு அரச வந்து தமிழக இப்போ ஒண்ணு புரிஞ்சுது. முதலமைச்சர் ஸ்டாலின் தான் செந்தில் பாலாஜியை பழி வாங்குறாரு. அப்படியெல்லாம் எப்படி பழி வாங்கணும்னு சொல்ல முடியும்? நீங்க முதலமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி ஏன் பழி வாங்கணும்? என்ன காரணம் பழி வாங்குறதுக்கு? சரி சார், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா செந்தில் பாலாஜி மேல யார் வழக்கு போட்டது முதல்ல?
இல்லை சார், அதாவது வந்து செந்தில் பாலாஜி முதல்ல ஆரம்பத்தில் இருக்கும்போது அவர் அதிமுக இருந்தார், நடக்கப்பட்ட அது குற்றச்சாட்டுகள். அதற்கு பிறகு திமுக வந்துச்சு. அப்புறம் செந்தில் பாலாஜி திமுகவுக்கு வந்தார், அமைச்சராக இருந்தார். அமைச்சராக இருக்கும்போது காழ்ப்புணர்ச்சி வந்துச்சு, பல்வேறு கேஸுங்கள்லாம் புனையப்பட்டது. அதில் இருக்கு செந்தில் பாலாஜி கேஸை பொறுத்து ஒரு கேஸை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த அரசையே நீங்கள் குற்றம் சொல்லுங்கிறது வந்து தவறு.